அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, அகில இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தளம். அது இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொகுதி. இன்னைக்கு அந்த தொகுதியில் கூடுதல் உஷ்ணம்ங்க. ஏன்னா தொகுதியில் எல்லா பக்கமும் சூறாவளி பரப்புரை செஞ்சிட்ருக்காங்க முக்கியமான வேட்பாளர்கள். ஓகே, நம்ம வந்திருக்கிற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி தொகுதிங்க. இங்கே நிலவரம் எப்படி இருக்குது, பல விஷயங்களை பார்க்கலாம். உங்கள் சகோ சே த இளங்கோவன். பயணத்தை தொடர்வோம். குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, மனசு தவிக்குதா, இப்படிதாங்க பழைய பாடல்களை பாடிக்கிட்டு சிலு 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 வேண அப்படின்னு நம்ம ரஜினி சாருடைய பாட்டை கேட்டுக்கிட்டு, நம்ம எம்ஜிஆர் ஐயாவுடைய பாட்டை கேட்டுக்கிட்டு சவுத்தில் சிவகங்கை, மதுரை, சாத்தூர் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இப்போ குளுமையான தென்காசிக்கு வந்திருக்கோம். வந்தாலே உண்மையில் நேற்று நைட்டு வரப்பெல்லாம் காரில் வரப்ப அப்படியே ரம்மியமாக இருந்தது. ரெண்டு பக்கமும் மரங்கள், அப்படியே அமைதியாக அந்த குளிர் காற்று சூப்பராக இருந்தது. அதிகாலையிலையும் அப்படி தான். குற்றாலம் ரொம்பவே இனிக்குதுங்க தென்காசி. ஒரு அம்மா நம்ம போய் பேட்டி எடுத்தப்ப சின்னத்தாயின்னு ஒரு அம்மா அதை தான் சொன்னாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி மகராசி நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த ஊருக்கு வந்த மக்கள் இந்த ஊர்லேயே அமெரிக்கன்னு நினைப்பா. ஆனால் வெயில் கொளுத்துதே. வெயில் இப்போதான் கொளுத்துது. இன்னும் அடுத்த மாதம் பார்த்தேன்னா குளிர் ஆட்டும், தண்ணி எகவாடும். ரொம்ப நல்ல ஊர். குத்தால நாதர் வந்தாலே குறைய தீக்கும் நாடு இது. நீங்கள் குறை இல்லாமல் இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்களா? சந்தோஷமா நாங்கள் இந்த ஊரில் நிம்மதியாக இருக்கோம். நிம்மதி. ரொம்ப பிறந்தது ரொம்ப புண்ணியமாக இருக்கும் இந்த ஊரில் பிறந்தது. இதே ஊர் தான் 4 தலைமுறையாக நாங்கள் குத்தால கோயிலுக்கு தயிர் கொடுப்போம், அன்னதானத்துக்கு தயிர் கொடுப்போம். உங்கள் பேருமா? என் பேர் சின்னத்தாய். சின்னத்தாய் தாய் தான் நீங்கள். நன்றி. பார்த்தீங்களா, நம்முடைய அழகு தமிழ் மண் மணக்குதுங்க அவங்களுடைய பேச்சில். அதாவது வட்டார வழக்கில் ரொம்ப இயல்பாக பேசியிருந்தாங்க. இப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயல்பாக இந்த இயற்கையை எடுத்துக்கிட்டு இயல்பாக தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. ஆனால் உண்மையில் அவங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மறுமலர்ச்சி ஏற்பட்டதா, வளர்ச்சி ஏற்பட்டதா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனால் இந்த முறை நாங்கள் வளர்ச்சியை ஏற்படுத்தியே தீருவோம், அதுக்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலையே சந்திக்கிறோம் அப்படின்னு தீயா வந்துகிட்டு இருக்காங்க இந்த தொகுதியுடைய வேட்பாளர்கள்ங்க. அனைத்து கட்சியிலுமே முக்கியமாக பார்த்தோம்னா திமுக சார்பாக திரு கலை கதிரவன் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பாக ஏற்கனவே போட்டியிட்ட திரு செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர் போட்டியிடுறாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியில புஷ்பலதா அவர்கள் போட்டியிடுறாங்க. இது தாவேகா சார்பாக திரு ராஜபிரகாஷ் அவரு போட்டியிடுறாரு. அப்புறம் அஇஅதிமுக திருமதி விகேஎஸ் டீம்ல திரு மு பூசைத்துறை அவரு போட்டிடுறாருங்க. சரி, இந்த தென்காசி தொகுதியை பார்த்தோம்னா இங்க சமுதாய ரீதியிலாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க பெரும்பான்மையாக நாடார் சமுதாயத்தினர் அடர்த்தியா இருக்காங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தினரும், மிக முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயத்தினரும், பரவலாக ஏனைய அனைத்து சமுதாயத்தினரும் இங்க இருக்காங்க. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல நாடார் சமுதாயம் இருக்காங்கன்னு வேட்பாளர்கள் அச்சமூகத்தை சார்ந்தவர்களா நியமிச்சிருக்காங்க. திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி. இதுல பார்த்தோம்னா போன முறை அதிமுகவுடைய வேட்பாளர் வெறும் 370 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. அப்ப எதிர்த்து போட்டியிட்டவர் காங்கிரஸ் கட்சியுடைய திரு எஸ் பழனி நாடார் அவர்கிட்ட போட்டிட்டாரு. 89,315 வாக்குகள் பெற்றாரு. காங்கிரஸ் இங்க வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா போதும், எவ்வளோ காலத்துக்கு தான் நாங்கள் கூட்டணி கட்சிக்கு இதை ஒதுக்கிட்டு இருக்கிறது, நாங்களே டைரக்டாக களத்துக்கு வரோம் அப்படின்னு தான் இப்போ திமுக களத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்களே வந்ததால் தென்காசி உடன்பிறப்புகள்லாம் திமுகவினெல்லாம் செம்ம ஹாப்பி, களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு தீவிரம் காட்டுறாங்க. அதே போல் வேட்பாளர் திரு கலை கதிரவன் அவருமே பரவலாக எல்லா பக்கமும் பயணிச்சிட்டு இருக்காரு. சரி, இங்கே அவரை தேர்வு செஞ்சுட்டாங்க. யார் அவரு, அதுக்கு முன்னாடி இங்கே நிலவரம் எப்படி இருந்தது அப்படின்னா அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி நம்ம சொல்லாங்க. இவருக்கான முதல் இன்ட்ரோ கார்டு திரு அன்பகம் கலை அவருடைய வாரிசுங்க. யாருங்க அன்பகம் கலைன்னு நிச்சயமா திமுக காரங்க கூட்டணி கட்சியினர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய ஒரு நிழலாகவே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக 47 ஆண்டுகளாக அவருடைய நம்பிக்கைக்குரியவராக அவரு பயணிச்சிட்டு இருக்காரு. திமுகவுடைய அமைப்பு இணை செயலாளராகவும் இருக்காரு. அன்பகம் கலை அப்படிங்கிறவர் அறிவாலயத்துல மிக மிக முக்கியமானவர். பல மாவட்டங்களும் அவருடைய தொடர்புல இருக்கு. எந்த இடத்துலையும் பெருசா ஓப்பன் மீட்டிங்ல தன்னை பெருசா காமிச்சிக்க மாட்டாரு.
ஆனாலும் திமுகவில் மிக முக்கியமான ஒருவர். இப்போ அவருடைய வாரிசுக்கு நேரடியாக தென்காசியில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டாக்டர் திரு கலை கதிரவன்க. இங்கே இதுக்கு முன்னாடி திமுகவில் நிறைய கோஷ்டி பூசல்கள்லாம் இருந்தது. மாவட்ட செயலாளர்கள் பல அணிகளாக பிரிஞ்சிருந்தாங்க. இதெல்லாமே பெரும் தலைவலியாக இருந்தது. தென்காசி தலைவலி, அங்கே அறிவாலயம் வர திமுக தலைவர் அவரை தூங்க விடாமல் செஞ்சிட்டு இருந்தது. அதன் காரணமாகவும் இங்கே காங்கிரஸ்க்கு இங்கே சீட்டு தள்ளிவிடப்பட்டு கொண்டிருந்தது. இந்த முறை இந்த எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும், சவுத்தில் வீக்காக இடக்கூடாது, திமுகவையும் வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவரை சீட்டு வாங்கியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தோம்னா இங்கே ஊர் கிராமங்களில், அதாவது முன்ன இருந்தே இங்கே வேட்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே கிராமமாக போய் எல்லா பக்கமும் கலை கதிரவன் இங்கே கள வேலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார், கள வேலைகளில் ஈடுபட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஊர் திருவிழாக்கள், அனைத்து சமுதாய மக்கள் இப்படி எல்லோரோடவும் நெருக்கமாக பழகிறது, இப்படி தனக்கான ஒரு கிரவுண்டை பாசிட்டிவாக செட் பண்ணியிருந்தார். நலத்திட்டங்கள் கொடுப்பதாகட்டும், விளையாட்டு போட்டிகள் நடத்துவதாகட்டும், இதன் மூலமாக யங்ஸ்டர்ஸ்கிட்டே ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை உருவாக்கி வச்சிருந்தாரு. இப்போ அன்பகம் கலையுடைய மகனே இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறதாலேயே இங்கே கோஷ்டி பூசலும் மறந்து திமுகவினரும் உற்சாகத்தோடு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய திமுகவினருங்க. இதில் முக்கியமாக திரு சபரீசன் அவரே நேரடியாக தொகுதிக்கு வந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு தென்காசி திமுக வேட்பாளருக்கு திரு கலை கதிரவனுக்கு. அதாவது இங்கே கூப்பன் விஷயங்கள் 8000 ரூபா விஷயத்த கொண்டு போங்க அப்படின்னும் கட்சிக்காரர்களுக்கும் நிறைய அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு சீரியஸா அவங்க பாக்குறாங்க அவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சி பெருசா ஈடுபாடு காட்டல, இங்க கூட்டணி கட்சியினர் பெருசா காட்டல அப்படின்னும் தகவல்கள் வருது. அதே நேரத்துல இங்க அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வேட்பாளர் திரு செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள், அவர் இங்க தொகுதியில நன்கு அறிமுகமானவர். குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை போன முறை இழந்தாரு. இங்க இப்ப சூறாவளி பரப்புரை எல்லா பக்கமும் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் நிற்பேன், இங்கேயே தான் இருப்பேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவரும் எல்லா பக்கமும் பம்பரமா சுத்துறாரு. அப்புறம் கூட்டணி பலமும் இருக்கு. திரு ஜான் பாண்டியன் அவங்களுடைய பார்ட்டி, அது மட்டும் இல்லாம சவுத்து கீழே போக போக பாஜகவுடைய கொஞ்சம் செல்வாக்கு பாஜகவுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அவருடைய சுத்து வட்டார ஏரியா பக்கத்துல தான் சாத்தூர், இந்த பக்கம் திருநெல்வேலி. ஸோ இப்படி ஒரு கூடுதல் கவனத்தை இங்க செலுத்துவாங்க. இது எல்லாமே தனக்கு பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னு அதிமுகவினரும் கருதுறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமன், அவருமே சவுத்துல பரப்புரை செஞ்சிட்டு இருக்காரு. இலவசங்கள்லாம் நான் கொடுக்க மாட்டேங்க, கல்வி சுகாதாரம் இதை தான் நான் கொடுப்பேன், அது மக்களுடைய உரிமை அப்படின்னு பேசியிருக்காரு. பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் இங்க வந்து தமிழ்நாட்டில் சீட் கொடுக்குறாங்க சவுத்துல, இது மாதிரி தமிழர்களுக்கு கேரளாவில் கொடுப்பாங்களா அப்படின்லாம் அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற தன்னுடைய அரசியலை பரப்புரையில முன் வச்சிருக்காரு. தாவேக்காவும் இருக்காங்க. இவர் திரு விஜய் இங்கே சவுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி வந்த பிறகு இங்கே தாவேக்காவும் கொஞ்சம் பூஸ்ட் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்க. இங்கே களம் வந்து தகிச்சுக்கிட்டு தான் இருக்கு. தென்காசி தகிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றப்ப தான் ஞாபகம் வருது, இங்கே கொஞ்சம் நேரம் போக போக பயங்கரமா வெயில் அடிக்க தொடங்கிருச்சுங்க. சரி, இதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பப்ளிக் என்ன சொல்றாங்க, வாக்காளர் பெருமக்கள் அப்படிங்கிறத தொகுதி சம்பந்தமா சுருக்கமா பார்க்கலாங்க அவங்களுடைய பேட்டிகளை. சார், இந்த தென்காசியில மெயினா குற்றாலம் தென்காசி இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு? தென்காசியில் இப்போ மெயின் ஃபால்ஸ்ல இப்போதான் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பிரிட்ஜ் வந்து ரொம்ப டேமேஜா இருந்துச்சு, அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் இந்த இடையில இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ், கேரி பேக் இதெல்லாம் நிறைய கம்பா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சுற்றுலா தளத்தை இன்னும் மேம்படுத்தணும். ஆமா, இந்த ஊர்ல உங்களுக்கு மெயினா பிரச்சனைனா தென்காசி குற்றாலம் இந்த ஏரியாக்கள்ல இந்த தொகுதியில என்ன பிரச்சனை மெயினா இருக்கு? இதை கடந்து ப்ராப்ளம் சொல்லி எதுவும் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். ஃபால்ஸ் என்ன, இந்த சீசன் வந்தாங்கன்னா பார்க் பண்றது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நிறைய இடங்கள்ல வெளி தமிழ்நாட்டுல இருந்து ஃபுல்லாவே வர்றாங்க. வர்ற இடங்கள்ல எங்கேயுமே வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ண முடியல. இந்த இடம்ல ஃபுல்லாவே ஆக்சுவலா டிராஃபிக் ஜாம் ஆயிரும். இப்போ எலெக்ஷன்ல போட்டிடுறவங்க அதெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பட் எப்படி பண்றாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். எப்படி இருக்கு இந்த ஏரியா தென்காசி? எலெக்ஷனை பத்தி கேட்கீங்களா, அந்த உங்களோட நிலவரத்தை பத்தி கேட்கீங்களா? நிலவரமும் சொல்லுங்க, எலெக்ஷனையும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது நிலவரம் வந்து எங்களுக்கு வந்து சீசன் தான். ஒரு வருஷத்துல வந்து எங்களுக்கு ஒரு 3 மாசம் சீசன். இந்த 3 மாசத்துல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏரியா. நல்லா எல்லா பார்ட்ஸ்லையும் தண்ணி இருக்கும், உங்களுக்கு பார்ட்ஸ்ல எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் தான், ஜனங்களும் யாரும் வர மாட்டாங்க. சீசன் டைம் தான் எல்லா மக்களும் வருவாங்க. அப்ப சீசன் டைம் தாண்டி மீதி இருக்கிற டைம்ல உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையை தீர்க்கிறது, என்ன மாதிரி பண்ணா
அந்த 12 மாசமும் வாழ்க்கை ஓடுறதுக்கு. எங்களுக்கு வந்து ஃபால்ஸ்ல வந்து எப்பவும் வந்து தண்ணி விழுந்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு வந்து இதா இருக்கும். ஆனா இயற்கையா அப்படி முடியாது இல்லைங்களா? அப்ப அந்த மேல ஒரு அணை மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குற்றாலத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் சீசன் வந்துட்டா ஃப்ரீ பஸ்ஸை விட்டுருக்காங்க. ஐந்தருவி பழைய குற்றாலம் ஃப்ரீ பஸ்ஸை விட்டுறாங்க. அதெல்லாம் இங்கே கிராமத்துக்குள்ளே விட்டதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ ஐந்தருவி வந்துலாம் டூரிஸ்ட் ஏரியா, அதை வச்சு தான் நாங்கள் 500 குடும்பம் பிழைச்ச வேண்டியது இருக்குது. இவங்க பஸ்ஸை விட்டதுலேருந்து எங்களுக்கு ஆட்டோ ஓட்டை எதுவுமே கிடையாது. சீசன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மட்டும்தான் சீசன். பாய்ச்சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி நாளையில் ஃபுல்லாகவே சும்மா தான் அடக்கும். ஏதோ ஐந்தருவி போனால் ஒரு ஆள்கிட்ட தாங்கிட்டு அடிக்கி 100 ரூபா விடுங்க 50 ரூபா விடுங்க இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பிழைப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 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 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு சவாரி போனால் எவ்வளோ வாங்குவீங்க? மொத்தத்தில் 5 கிலோமீட்டர் ஐந்தருவி 100 ரூபா வாங்குறோம். ஓகே. 100 ரூபா வாங்கினோம்னா 5 ஆளுக்கு 10 ஆள் ஏறிக்கிட்டு 5 ஆள் ஏறிக்கிட்டு தாங்க. புரியுது. அப்போ ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான் விழுது. உங்கள் பேருண்ணா? என் பேர் அருணாச்சலம். வந்தால் வேட்பாளர்கள்ட்ட இதெல்லாம் கேட்பீங்களா? கேட்பாங்க. வந்தால் தான் நான் யார் வாரா, சும்மா வரவங்க தெங்காசி வருவாங்க, அப்படியே வண்டியிலேருந்து கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த குறைகளை யாரும் கேட்கறதே கிடையாது. எந்த கட்சிக்காரங்களும் எந்த கட்சிக்காரும் குறைய கேட்கறது கிடையாது. அவங்களுக்கு வேணால் ஆள் சம்பளத்தை கொடுத்து ஆளுக்கு 200 ரூபா தரோம், கட்சிக்கு கூட வாங்கன்னு கூப்பிட வராங்க. இதுதான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு உங்களுக்கு என்ன கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வருமானம் வருது, என்னனால அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. ஏதோ அந்த ஓட்டு சமயத்தில் ஒரு 10 நாளைக்கு பரபரப்பாக வந்து வாங்க எங்கள் கூட வாங்க போங்க உங்களுக்கு சம்பளம் தரம்பாங்க. அந்த 10 நாளைக்கு வருமானம் தராங்க. 10 நாளைக்கு அப்பவும் ரொம்பலாம் கிடையாது. ஒரு 4 மணிக்கு போனால் 8 மணி 9 மணி ஆகுது, 200 ரூபா கொடுப்பாங்க. 200 ரூபா வச்சு என்ன செய்ய முடியும்? வீட்டுக்கு எதுவும் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போக முடியுமா? டீ சாப்பிட முடியுமா? எதுவுமே கிடையாது. தொகுதி மக்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் கேட்டீங்க இல்லையா? சரி, இங்க களத்துல பொறுத்த வரைக்கும் தென்காசி வாக்காளர் பெருமக்கள் தவிப்பும் எதிர்பார்ப்பும். இங்க தென்காசி எடுத்துக்கிட்டோம்னா சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள் இப்படியாக நிறைய இருக்குங்க. அடித்தட்டு மக்கள் பரவலாக இங்க இருக்காங்க, உழைக்கும் மக்கள். மதுரை கீழவே பார்த்தோம்னா நம்மளுடைய பயணத்திலையுமே அந்த அளவுக்கு, அதாவது வடக்க ஒப்பிடுற அளவுக்கு, மேற்கு மண்டலம் கொங்கு பெல்ட்டை ஒப்பிடுற அளவுக்கு இங்க பெரிய வளர்ச்சி இல்லை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான உழைப்பை செலுத்துறாங்க. அதற்கேற்ற அவங்களுக்கான வருமானமோ வாழ்வாதாரமோ இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதை தான் கோரிக்கையாகவும் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்புறம் குற்றாலம் எடுத்துக்கிட்டோம்னா சுற்றுலா தளம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமானது. அகில இந்திய அளவிலேயே இங்க சீசன் காலம் தவிர்த்து மற்ற காலங்களில் பொழப்பு நடத்த முடியல அப்படின்னு கும்பிடுறாங்க. ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக குற்றாலத்தை மேம்படுத்தணும். அங்கே இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்கள், அதுக்கப்புறம் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கான வாழ்க்கை உத்தரவாதத்தையும் உறுதிப்படுத்தணும். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அப்படின்னு பார்த்தா இன்னும் உயர் தரத்தோடு இல்லை. அதை எதிர்பார்க்குறாங்க தொகுதி மக்கள். வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி கொடுத்தாலே நிச்சயமாக சவுத்தில் அப்பப்போ வெளிப்படுகின்ற அந்த மோதல்கள் அவை எல்லாமே தவிர்க்கப்படும். சமூக ரீதியிலான மோதல்கள் ஆகட்டும், எதுவுமே அவங்களுக்கான வேலை வாய்ப்பு. அதே போல் இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸு விளையாட்டுகளில் சூப்பராக இருக்காங்க. அவங்களுக்கான விளையாட்டின் மூலமாக சாதிக்க முடியும், உலக தரத்தை உலக அடையாளத்தை அடைய முடியுங்கிறத உறுதிப்படுத்தி கொடுத்தா அப்போ அவங்களுடைய நாட்டம் அந்த பக்கம் போகும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே தங்களுடைய சுயநலத்துக்காக சில மோதல்களை தூண்டி விடுவாங்க இல்லையா, அந்த கருத்தியலை பரப்பி வச்சிருக்காங்க இல்லையா, அவை வெற்றி பெறாது. இளைஞர்கள் நல்ல திசையை நோக்கி போகிறப்ப இந்த மோசமான சிந்தனையோட்டம் அழியும். ஸோ இதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும், கல்வி வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் போக்குவரத்து வசதி, சாலை வசதிகள், மேடு பள்ளமாக இருக்குது போக்குவரத்து எல்லாமே, அந்த சாலைகள்லாம் எல்லாமே அதெல்லாம் சரிப்படுத்தணும். அடிப்படை வசதிகள் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதை கடந்து மிக முக்கியமாக பருவமழை காலங்களில் அதீதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதால இங்கே விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுது, சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்படுது. ஸோ குளங்கள், கால்வாய்கள் இது எல்லாமே போதிய பராமரிப்பை கவனம் செலுத்தணும். அதில் வடிகால்களில் கவனம் செலுத்தணும். இந்த மோசமான வடிகால் அமைப்புகளை மாற்றினாலே இங்கே இந்த வெள்ளப்பெருக்கு பிரச்சனை ஏற்படாது. இது ஒரு முக்கியமான கோரிக்கையாகவும் முன் வச்சாங்க. பல முக்கிய தொகுதிகளில் நம்ம கவனம் செலுத்தி பயணிச்சிட்டு இருக்கோம். நிறைய மக்கள்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஒரு சிலர் மட்டும் பேட்டி எடுத்து நம்ம பதிவு செய்கிறோம். எல்லா தொகுதிகள்லையுமே அடித்தட்டு மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை பெருசாக மேம்படலை. அதை தான் கோரிக்கையாக வச்சிட்டு இருக்காங்க. இப்போ களத்தில் தென்படுவது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு அப்புறமும் வேட்பாளர்கள் தென்படணும், அதுதான் எதிர்பார்ப்பு. நம்ம காணொலியுடைய கிளைமாக்ஸ் கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. எல்லா பக்கமும் பார்த்தா
ஏரி, வாய்க்கால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தொகுதியிலையுமே பார்த்தோம்னா அதிக அளவில் பரப்புரையில் இந்த ஆட்டோ தானியங்கி பரப்புரை எல்லா கட்சியுமே திமுக, அதிமுக அதில் வேட்பாளர் வருகிறார், உங்களுக்காக உழைக்கக்கூடிய வேட்பாளர் வருகிறார் அப்படின்னு வீதி வீதியாக அந்த பரப்புரைகளை அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த தொகுதி மட்டும் இல்லை, பல தொகுதிகள்லையும். ஏன்னா ஷார்ட் பீரியட் தானே தேர்தலுக்கு, டைம் கம்மியாக இருக்கிறதால வேட்பாளராலேயே எல்லா இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னு இப்போ இது அதிகமாக வெளிப்பட்டுருக்கு. அப்புறம் டூ வீலர் கேம்பெயின், இப்படி எல்லா பக்கமும் துண்டறிக்கைகள் அதிகமாக இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்துட்டதால் மொபைல் இதில் அழகாக அந்த மீம்ஸ் போட்டு கொண்டு போகிற பரப்புரையும் அதிகமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் கள நிலவரம். இப்போ நம்ம வேக வேகமாக ஓடிட்டுருக்கோம். இதுதான் கள நிலவரமாக இருக்குது. இங்கேயும் ஒரு டஃப் ஃபைட் இருக்குது. திரு விஜய் தாவேகா அவங்க உள்ளே வந்திருக்கிறதும் வாக்குகள் இவங்களுக்கு தான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாத மாதிரி இந்த தேர்தல் களம் இருக்குது அப்படிங்கிறத தொகுதியிலையும் நம்மளால் உணர முடிஞ்சதுங்க. சரி, நம்ம இங்கேருந்து மற்றொரு தொகுதிக்கு பயணிப்போம். மற்றொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முக்கியமான தொகுதிகளை பார்க்கலாம். மறக்காமல் நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் காணொளிகளை பகிர்ந்துக்கோங்க. எல்லா பக்கமும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.